ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா தேசிய உணவு மற்றும் ஊட்டச்சத்து பாதுகாப்பு திட்டம் FNS தேசிய உணவு மற்றும் ஊட்டச்சத்து பாதுகாப்பு திட்டம். இப்போ நாட்டில் உள்ள மக்களுக்கு உணவு மற்றும் ஊட்டச்சத்து பாதுகாப்பாக கொடுக்கணுங்கிறதுக்காண்டி இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. வாங்க அதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். FNS ஃபுட் அண்ட் நியூட்ரிஷனல் செக்யூரிட்டி என்பது இந்தியாவில் உள்ள ஏழை மற்றும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்களுக்கு உணவு பாதுகாப்பு மற்றும் சத்துணவு வழங்கு திட்டமாகும். இது எதுக்கு FNSனா ஃபுட்டு மற்றும் நியூட்ரிஷனல் செக்யூரிட்டி என்பது இப்போ இந்தியாவில் உள்ள ஏழை மற்றும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்கள் அவங்க கரெக்டாக உணவு பாதுகாப்பு மற்றும் சத்துணவு அவங்க கரெக்டாக அவங்க 3 வேளை சாப்பிட்றதுக்கான உணவும் அப்படி சாப்பிட்ற சாப்பாட்டில் சத்தான சாப்பாடு இருக்கணும்னு கொண்டு வந்த திட்டம் தான் FNS. இது தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் 2013 அடிப்படையில் நடைபெறுகிறது. இது தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் 2013 கீழ் செயல்படுகிறது. இந்த திட்டத்தின் பயணிகளாக பிரியாரிட்டி ஹவுஸ்ஹோல்டு PHS மற்றும் அந்தியோதயா அண்ணா யோஜனா AAY, மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளிகள், கர்ப்பிணி மற்றும் பாலூட்டு பெண்கள், 6 வயதிற்கு குறைவான குழந்தைகள் இதில் நீங்கள் பயன்பெறலாம். இப்போ உங்களுடைய ரேஷன் அட்டை இருந்துச்சுன்னா அது கீழே PHHன்னு இருக்கும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் PHHன்னு இருக்கும். இந்தியா ஃபுல்லாக PH தான். ஆனால் தமிழ்நாட்டில் இந்த திட்டம் வந்து ரொம்ப சிறப்பாக செயல்படுத்துகிறாங்க. உங்கள் குடும்ப தலைவி ஃபோட்டோவுக்கு கீழே PHH AAY, அதுக்கப்புறம் மூத்த குடிமக்களாக நீங்கள் இருக்கீங்க, மாற்றுத்திறனாளிகளாக இருக்கீங்க, கர்ப்பிணியாக இருக்கீங்க, பாலூட்டும் பெண்களாக இருக்கீங்க, உங்கள் வீட்டில் 6 வயதிற்கு குறைவான குழந்தைகள் இருக்காங்கன்னா நீங்கள் இந்த திட்டத்தில் FNSக்கு தகுதியானவங்க. இப்போ பொறுத்துக்கிட்டோம்னா AAYனா பயனாளிகளுக்கு மாதம் 35 கிலோ அரிசி கொடுக்குறாங்க மற்றும் கோதுமை வழங்குகிறாங்க. இதுவே PHH பயனாளிகள்னால் குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருவருக்கும் 5 கிலோ வழங்கப்படுகிறது அரிசி, கோதுமை. அது மட்டும் இல்லாமல் இந்த திட்டத்தில் நீங்கள் பயன்பெறணும்னா ரேஷன் கார்டு விண்ணப்பம் செய்யும் போது சரியான வருமான சான்று கொடுத்தீங்கன்னா நீங்கள் AAYயா PHHன்னு சொல்லணும். இல்லை வருமானம் குறைவாக இருக்குது, நான் வந்து ஒரு மூத்த குடிமக்களாக இருக்கேன், கர்ப்பிணியாக இருக்கேன், பாலூட்டும் பெண்களாக இருக்கேன், இல்லை எங்கள் வீட்டில் 6 வயதிற்கும் குறைவான குழந்தைகள் இருக்காங்கன்னா நீங்கள் விண்ணப்பித்தீங்கன்னா இந்த திட்டத்தில் சேர்ந்து சீக்கிரம் பயன்பெறலாம். அப்போ நீங்கள் வந்து AAY PHHஆக இருக்கணும்னா உங்களுடைய வருமான சான்று ரொம்ப முக்கியம். இது வந்து கொரோனா டைமில் எல்லாருக்குமே ரொம்ப பயன்பட்டதாக சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்தாங்க. இப்போயும் தமிழ்நாட்டில் இது வந்து சிறப்பாக செயலாட்டிக்கிட்டு இருக்குது. எப்படின்னா உங்கள் ரேஷன் கார்டில் AAYனா உங்கள் குடும்பத்துக்கு 35 கிலோ கொடுத்துட்றாங்க. இதுவே PHHன்னு இருந்துச்சுன்னா குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருவருக்கும் 5 கிலோ அரிசியும், கோதுமை, அப்புறம் கொண்டக்கடலை, கருப்பு கொண்டக்கடலை, வெள்ளை கொண்டக்கடலை எல்லாமே கொடுக்குறாங்க. இதுதான் தேசிய உணவு மற்றும் ஊட்டச்சத்து பாதுகாப்பு திட்டம். இது ஒரு அவேர்னஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ.